வேதவசனங்களை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் கால வேலைக்காக மக்கள் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த சமூகத்திலே ஒரு சிறு கூட்டமாக கூட கிருபை செய்து நன்றியப்பா. ஆண்டவரை மட்டுமாக கடந்த வாரம் முழுவதும் நேரம் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகள், சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றிற்காக கூட அன்பு சுஸ்திரம். அந்த நேரத்தில் கூட சுவாமி, நாங்கள் ஆண்டவரே வேத வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, உடைய பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே அந்த வேத வசனங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பேசுகிற அடியனை மறைத்தர்களும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை உம்முடைய வார்த்தைகளை சொல்ல அடியார்கள் ஆண்டவரே பொழுது வந்து கொண்டிருக்கிற மக்களும் சரியான நேரத்தில் வந்து சேர நீர்க்கிறார். எல்லா துதிகரமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பு, ஜீசஸ் பிரிங்ஸ் ஜாய் த்ரூ த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் கிரேசியஸ் பர்பஸ். வேத தேவனுடைய திட்டம் நிறைவேற, வேத வசனங்கள் நிறைவேற, தேவனுடைய திட்டம் நிறைவேற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தார் என்பதை குறித்த அந்த ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி என்பதற்கு அநேக வார்த்தைகள் உண்டு. நாம் எதிர்பாராத ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் அதிகமாக ஒரு சந்தோஷப்படுகிறோம். அதே போல நமக்கு அன்பானவர்களை நாம் சந்திக்கும் பொழுது அல்லது நம்முடைய விருந்தினர்கள் வீடுகளுக்கு வரும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறது அறிகிறோம். விசேஷமாக வயதானவர்கள் அவர்களுடைய சிறு குழந்தைகள் வீடுகளிலே இருக்கும் பொழுது அதிகமாக சந்தோஷப்படுகிறதை நாம் காண முடிகிறது. இன்னும் சில நேரங்களிலே பார்ப்போமானால் நம் மீது கரிசனை உள்ளவர்களாக அநேகர் இருக்கும் பொழுது நாம் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷப்படுகிறதை காண முடிகிறது. குறிப்பாக சொல்ல போகுமானால் நாம் எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் பொழுது நாம் அதிகமாக சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த சந்தோஷம் இது அல்ல. இந்த எல்லா சந்தோஷமுமே அந்த காரியம் முடிஞ்ச உடனே நம்மள இருந்து அவைகள் எடுபட்டு போகிறதாக இருக்கிறது. அதை குறித்து நாம் அதிகமாக மீண்டுமாக சந்தோஷப்பட முடியாதவர்களாக இருக்கிறோம். நம்மை விட்டு எடுபட முடியாத சந்தோஷத்தை நாம் எப்படி அடைய முடியும்? சில நேரங்களில் நம்மிடத்திலே கஷ்டங்கள் வருகிறது. அந்த நேரத்திலும் நமக்குள் அந்த உள்ளுக்குள்ளே ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற அந்த சந்தோஷம் எப்படி இருக்க முடியும் என்பதை குறித்து சில வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் இப்பொழுது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சந்தோஷத்தை கொண்டு வந்தார் என்பதை குறித்து நாம் பார்ப்போமானால், முதலாவதாக நாம் பார்ப்போமானால் மரியாள் அவருடைய பிறப்பை முதலில் அறிந்த மரியாள் களி கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்பதை குறித்து கூறுகிறதை நாம் காண முடிகிறது. அப்படியானால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த மரியாள், தேவனுடைய அந்த வரவை முதலாவதாக அறிந்த அந்த மரியாள் களி கூறுகிறதை நாம் காண முடிகிறது. இன்னும் இதை நாம் பார்ப்போமானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறது ஒரு பெரிய நற்செய்தியாக மக்களுக்கு போய் சேருகிறதாக நாம் அறிய முடிகிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த காரியம் ஒரு மக்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக அமைகிறதை நாம் காண முடிகிறது. இதை நாம் பார்ப்போமானால், மரியாள் எலிசபெத்தை மீட் பண்ணும் பொழுது கூட அவர்கள் இருவரும் சந்திக்கும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு
சந்தோஷப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் காண முடிகிறது. இந்த அளவிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் இருந்த காலங்களிலே அநேக காரியங்களை செய்தார். உலகத்திலே அவர் இருந்த காரியங்களிலே சீஷர்களோடு கூட இருந்தார். சீஷர்கள் அவரை சார்ந்து இருந்தார்கள். எந்த வரை அவர் இருந்தாரோ அந்த வரை அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதே போல எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அந்த இடத்திலே மக்களை சுகப்படுத்துகிறவராக இருந்தார். மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருந்தார். அதே நேரத்திலே அநேக இடங்களிலே அநேக துக்கப்படுகிற மக்கள், துயரப்படுகிற மக்கள் அவருடைய காரியங்களை அவர்களுக்கு சரி செய்து கொடுக்கிறவராக இருந்தார். விசேஷமாக பார்ப்போமானால் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள், சமுதாயத்திலே அதிகமாக ஒரு பெரிய நல் மதிப்பு இல்லாத மக்களை அவர் சந்தோஷப்படுத்துகிறவராக இருந்தார். இன்னும் நாம் பார்ப்போமானால் அதிகமாக பாவிகளை சந்தோஷப்படுத்துகிறவராக இருந்தார். சகையுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுக்கு தான் போகிறார். ஆனாலும் அவர் சந்தோஷத்தினாலே அவர் அறிவிக்கிற காரியங்களை நாம் காண முடிகிறது. தன்னுடைய ஆஸ்தியிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், இப்படிப்பட்ட அந்த காரியங்கள்லாம் வருகிறது. என்னவென்றால் தங்களுடைய மனதிலே அந்த நேரத்திலே ஏற்படுகிற ஒரு சந்தோஷம், ஏதோ கிடைக்காத ஒன்று அவர்களுக்கு அந்த நேரத்திலே கிடைக்கிறதன் மூலமாக அவருடைய அந்த சந்தோஷம் அவருடைய வார்த்தை மூலமாக வெளிப்பட்டதை நாம் காண முடிகிறது. அதே போல அவருடைய சீஷர்கள் அவர் செல்வதற்கு முன்பதாக அவர்கள் சீஷர்களுக்கும் இந்த சந்தோஷத்தை அவர் கொடுத்து செல்கிறவராக இருந்தார். அந்த சந்தோஷத்தை கூறும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால் யோவான் 15:9 பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவருடைய உங்களுக்கு சொன்னேன். அப்படியானால் இங்கு சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருப்பது போல நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். அதே போல என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று கூறுகிறதை நாம் காண முடிகிறது. இன்னும் நாம் இந்த காரியத்திலே நாம் பார்ப்போமானால், அப்படியானால் உண்மையான சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிறது. அவரை நம்புகிற மக்கள், அவரோடு கூட இருக்கிற மக்கள், அவரோடு சேர்ந்து வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது உண்மையான சந்தோஷம். இதை நாம் பார்ப்போமானால் இங்கு நாம் வாசித்த அந்த ஒரு பகுதியிலே கூட யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் நாம் எல்லோரும் அதிகமாக வாசித்து அதிகமாக தியானிக்கிற இந்த பகுதி தான். இதை நான் அதிகமாக விவரிக்க விரும்பவில்லை. ஆனால் ஒரு சில காரியங்களை நாம் இதன் மூலமாக எப்படி நாம் உண்மையான தேவனுடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை இந்த இடத்திலே நாம் காண கடமைப்பட்டிருக்கிறோம். இதிலே நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அங்கு ஒரு கல்யாண வீடு இருந்தது, கல்யாணம் நடந்தது. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதிலே நாம் பார்ப்போமானால் 1வது வசனத்திலே 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. 3ஆம் நாள் என்று நாம் பார்ப்போமானால் அது ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. யூதர்களுக்கு அது ஒரு நல்ல நாளாக அவர்கள் ஆசரித்ததினாலே அந்த நாளிலே அவர்கள் அந்த ஒரு கல்யாணத்தை நடத்துகிறதை நாம் காண முடிகிறது. இந்த நாட்களில் இயேசு அந்த இடத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. அதே போல ஆண்டவராய் பவுல் பின் வருகிற காலங்களிலே கூறும் பொழுது எல்லா நாட்களும் நமக்கு நல்ல நாட்கள் என்பதை குறித்து கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே கடைசி 2 வசனங்களிலே 9 முதல் 11 வசனங்களிலே கூறியிருக்கிறதை நாம் காண முடிகிறது. அந்த இடத்திலே ஒரு கல்யாணம் நடக்கிறது. அதிலே முதலாவது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பதை குறித்து 2ஆம் வசனத்திலே கூறியிருக்கிறதை நாம் காணப்படுகிறது. நாம் எப்படி எப்பொழுது ஆண்டவரை தேடுகிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கட்டாயம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நம்முடைய ஒரு துன்ப
கட்டாயம் நம் ஆண்டவரை தேடுவோம், நாம் ஜெபிப்போம், அனுதினமும் ஜெபிப்போம், இன்னும் உபவாசம் இருந்து ஜெபிப்போம், எல்லா காரியங்களையும் செய்வோம். ஆனால் நாம் ஒரு கொண்டாட்டங்களை கொண்டாடும் பொழுது, நாம் முழு நிறைவாக இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா, அவரை அழைக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல என்ன சொல்லுவோம்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்ததினாலே சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இப்பொழுதும் இந்த கல்யாண வீட்டிலே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த சீஷர்களோடு அவர் அழைக்கப்பட்டிருந்ததினாலே அவர்கள் அந்த காரியத்திலே அவர்கள் பின்வரும்போது நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் அதிகமான பிரச்சனைகளில் இருந்து வெளியே வந்ததை நாம் காண முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அவர்களுடைய இருதயத்திலே ஆவியானவர் மூலமாக நம்மிடத்திலே வாசம் செய்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களிலும் அவரை நினைத்து அவரிடத்தில் கேட்டு செய்கிறோமா என்பதை குறித்து நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, அவருடைய தாயாரும் இந்த கல்யாண வீட்டிலே அழைக்கப்பட்டிருந்தார். அதாவது இயேசு அவருடைய சீஷர்கள் தனியாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். 3ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், அவருடைய தாயாரும் அங்கே இருந்தார். 1ஆம் வசனத்திலே 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் என்பதை குறித்து நாம் காண முடிகிறது. அந்த இடத்திலே நாம் பார்ப்போமானால், இந்த காரியம் கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அங்கே உள்ள திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, அங்கு இல்லை என்று, அது முடிந்து விட்டது என்ற அந்த செய்தி கேட்கப்படுகிறது. அந்த நேரத்திலே ஒரு தாயாக இருந்த, அந்த அழைக்கப்பட்டிருந்த ஒரு விருந்தாளியாக இருந்த அந்த மரியாள் அதை ஒரு புறந்தள்ளுகிறதாக விடவில்லை. அவள் அந்த இடத்திலே ஒரு கெஸ்டாக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் இந்த காரியம் வந்து அவர்களுக்கு அந்த இடத்திலே ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, அந்த இடத்திலே அந்த பிரச்சனைக்காக முன்னின்று ஒரு காரியத்தை செய்கிறதை நாம் காண முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய சபைகளிலும், நம்முடைய குடும்பங்களிலும் மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது நாம் அவைகளை அப்படி புறந்தள்ளி கொண்டு செல்கிறோமா, அல்லது அதனோடு ஒரு கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்திலே மரியாள் இருக்கிறார். அவர் இயேசுவை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்கிற அந்த பிரச்சனையை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறதை நாம் காண முடிகிறது. நாம் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே நம்மிடத்திலே இளம் விசுவாசிகள் மற்றும் நம்மை சேர்ந்தவர்கள் யாராவது கஷ்டப்படும் பொழுது நாம் அந்த சமயத்திலே நம்முடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? அவர்கள் படுகிற அந்த கஷ்டத்திலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு அவர்களிடத்திலே நாம் முயற்சி செய்கிறோமா என்பதை குறித்து நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அவள் அதிகமாக வேறு எந்த காரியத்தையும் செய்யவில்லை. உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறதை நாம் காண முடிகிறது. அந்த ப்ராப்ளத்தை அந்த இடத்திலிருந்து இயேசுவினுடைய கையிலே நகர்த்துகிறதை நாம் காண முடிகிறது. எவ்வளவு நேரம் நம்முடைய ப்ராப்ளம்ஸ், நம்முடைய கஷ்டங்களை, நம்மிடத்தில் இருக்கிற இயலாமைகளை நாம் நம்முடைய கையிலே வைத்திருப்போமோ அவ்வளவு நேரம் நாம் வாழ்க்கையிலே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எந்த நேரத்திலே நாம் ஆண்டவருடைய கையிலே அவைகளை கொடுக்கிறோமோ அதற்கு பின்பு தேவன் அதற்கு ஒரு நம்மிடத்திலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார். அதை கடந்து செல்வதற்கான ஒரு பலத்தை கொடுக்கிறார். இந்த இடத்திலும் மரியாள் ஆண்டவருடைய கையிலே அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. அவரால் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று மரியாள் நம்புகிறார். ஏனெனில் இயேசுவை பற்றின அநேக ரகசியங்கள் மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். இது அவர் செய்த முதலாம் அற்புதம். அப்படியானால் அதற்கு மரியாளை தவிர்த்து மற்றவர்களுக்கு அந்த அளவிற்கு இயேசுவை குறித்து தெரியாது. அதற்கு பின்பு இரண்டாவது நாம் பார்ப்போமானால், அந்த காரியத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு அந்த வேலைக்காரர்களை பார்த்து அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறதை நாம் காண முடிகிறது. அந்த அளவிற்கு ஒரு பெரிய விசுவாசம். அடுத்ததாக நாம் பார்ப்போமானால், அந்த வேலை செய்கிற மக்கள், அந்த இடத்திலே பந்தி பரிமாறிக்கொண்டிருந்தவர்கள் மற்றும் அந்த இடத்திலே இருந்த வேலை செய்தவர்கள், அவர்களுக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முதல் வரை. 7ஆம் வசனத்திலே இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள்.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அப்படியானால் 2 வார்த்தைகளை தான் சொல்கிறார். அங்கே கற்சாடிகள் இருக்கிறது. அந்த ஜாடிகள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கற்சாடிகள். அந்த 6 கற்சாடிகளிலும் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவைகளை தண்ணீர் இருந்திருக்கும், ஆனாலும் அவைகள் குறைந்திருந்தால் அவைகளை நிரப்புங்கள் என்று சொன்னார். அதே பின்பு அவர்கள் நிரப்பி கொஞ்ச நேரத்திலே அவர் சொல்கிறார், இதை கொண்டு கொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு எளிமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லும் பொழுது நாம் செய்கிறோமா? இல்ல நாம கொஸ்டின் போட்டு அவர் ஒரு கஷ்டமான முறையிலே நம்முடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் இந்த இடத்திலே அவர் தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் அது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. அதே தண்ணீரை எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொடுத்து நீங்கள் கொண்டு போங்கள் என்று கூறுகிறார். இங்கே நாம் பார்ப்போமானால் எந்த அளவிற்கு நம்முடைய விசுவாசம் இருக்கிறது என்பதை குறித்து, எந்த அளவிற்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரான இயேசு கிறிஸ்து மீது நமக்கு அந்த அளவிற்கு முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொன்னார், எடுத்துக்கொண்டு போனார்கள். அல்லது நம்முடைய மனதிலே இருக்கிற நம்முடைய சுயத்தின் மீது நாம் சார்ந்து சுய நாலேஜ், அதாவது ஒரு அறிவின் மீது சார்ந்து இது எப்படி நடக்கும் என்று குறித்து நாம் அதை குறித்து சிந்தித்து ஆண்டவருடைய நமக்கு கொடுக்க இருக்கிற அந்த நன்மையை நாம் இழந்து போகிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் இந்த காரியத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த 8ஆம் வசனத்திலே 9ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்கள், அதாவது அவர்களுக்கு ஒரு குறைவு ஏற்பட்டது, திராட்சரசம் குறைவுபட்டது. குறைவிலே தேவனை நாடினார்கள். தேவன் அந்த காரியத்தை நிவர்த்தி செய்து கொடுத்தார். அதிலே நாம் பார்ப்போமானால் அது ஒரு நார்மலாக ஒரு சாதாரண திராட்சரசம் என்று கூறுவதை விட அந்த இடத்திலே இருந்ததிலே இந்த பெஸ்ட் ஒரு நல்ல திராட்சரசத்தை அவர் அந்த நேரத்திலே கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. அப்படி அந்த இடத்திலே எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு டென்ஷன்ல இருந்தார்களோ, அதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தார்களோ, அந்த கஷ்டம் நீங்கி அந்த இடத்திலே மீண்டுமாக அந்த கல்யாண வீட்டின் கொண்டாட்டம் தொடங்கியதை நாம் காண முடிகிறது. அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினதை நாம் காண முடிகிறது. அதைத்தான் எப்படி எந்த அளவிற்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் காண முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது முதலாவது வெளிப்படுகிற அந்த ஆவியின் கனி என்று நாம் பார்ப்போமானால் அது சந்தோஷம். அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நம்மை சுற்றி உள்ளவர்கள் எப்படி அந்த பந்தி விசாரிப்புக்காரன் ஒன்றுமே தெரியாமல் கேட்கிறாரோ, அதே போல நம்மிடத்தில் அந்த கனிகள், அந்த சந்தோஷம் வெளிப்படுகிறதை மற்றவர்கள் காண முடிகிறதா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, அவரை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நமக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்க எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நம்முடைய இருதயத்திலே இருந்து எழும்புகிற அந்த சந்தோஷம் ஒருத்தராலும் அளவிடப்பட முடியாத அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அவருடைய முழு மினிஸ்ட்ரியை நாம் பார்ப்போமானால் மக்களுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். அதே போல துன்பத்தில் இருந்த மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருந்தார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான சந்தோஷம் அவர் கடைசியிலே நமக்காக சிலுவையிலே சம்பாதித்த அந்த சந்தோஷத்தை, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நமக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க அவர் சித்தமானது. அவர் செய்த பெரிய சந்தோஷம் என்று நாம் காண முடிகிறது. ஏனெனில் நாம் இன்று வாசித்த அந்த நிருப வாக்கியத்திலும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் முதலாவது நாம்
அடிமைகளாக இருந்தோம். அதாவது நம்முடைய லெவல் எப்படி என்றால், நமக்கு ஒரு கார்டியன் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கார்டியனுடைய வழிநடத்தின்படி நாம் நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்தாரோ அதன் பின்பு நாம் அவரால் வழிநடத்தப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அவரால், அவருடைய வார்த்தைகளினால் நாம் அந்த நியாய பிரமாணத்திற்கு அடிமைகள் அல்ல, அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புத்திரர்கள் என்று நாம் காணப்படுகிறோம். அதனால் கிடைக்கிற சந்தோஷம் அது யாருக்கும், எந்த மனுஷனுக்கும் குறைவில்லாமல் கிடைக்கிறது என்பதை குறித்து 28வது வசனத்திலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஏனெனில் நாம் இதிலே பார்ப்போமானால், வேதத்திலே நாம் வாசித்த இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது முதலாவது அவர் யூத மக்களுக்காகத்தான் அநேக காரியங்களை, அநேக சந்தோஷமான காரியங்களை அவர்களுக்கு செய்து கொண்டிருந்தது நாம் பார்க்க முடிகிறது. அவர் சிலுவையிலே மரித்து சம்பாதித்த அந்த ரட்சிப்பின் மூலம் உலகத்தில் உள்ள எல்லா மனுக்குலத்திற்கும் ஒரு மீட்பின் சந்தோஷத்தை, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் உணர முடிகிறது. அப்படியானால் இப்பேற்பட்ட சந்தோஷத்தை நாம் எந்த அளவிற்கு இப்பொழுது இந்த நாட்களிலே நாம் உபயோகிக்கிறோம் என்பதை குறித்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த சந்தோஷத்தை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா, அல்லது இன்னும் நாம் அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிமையா இருக்கிறோமா? பாவத்திலே விழுந்து அதன் பின்பு மீண்டுமாக ஆண்டவரை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் நாம் வாழ்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அந்த சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தின பொழுது கூட எதற்காக அதை சிந்தினார் என்று பார்ப்போமானால், பின் வருகிற அந்த ஒரு பெரிய சந்தோஷத்திற்காக, அந்த பெரிய கஷ்டத்தை சந்தோஷமாக அவர் கழிக்கிறதை நாம் காண முடிகிறது. எபிரேயர் 12:2 நாம் பார்ப்போமானால், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்திலே வைத்திருக்கிறார். அப்படியானால் சந்தோஷத்தின் பொருட்டு அவர் பின்னால் இத்தனை மக்கள் என்னுடைய பிள்ளைகள் ஆவார்கள் என்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த சிலுவையின் துன்பம் கூட அவருக்கு ஒரு பெரிய காரியமாக தெரியவில்லை. அப்படியானால் அவருடைய ரட்சிப்பு பெற்ற நாம் மீண்டுமாக அவரோடு ஒரு நாளிலே சேர்ந்திருப்போம் என்கிற அந்த சந்தோஷத்தை நாம் நினைவு கூர்ந்தவர்களாக, எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே வரும் கஷ்டங்களை நாம் கடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுவோம், அதற்காக அவர் இந்த சிலுவையை கூட எந்தவித அவமானத்தையும் அவர் எண்ணாமல் எப்படி சகித்தாரோ, அதே போல நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டு அதன் மூலமாக நாம் கிடைக்க போகிற நித்திய அந்த ராஜ்யத்தை நினைத்தவர்களாக நாம் எந்த அளவிற்கு சந்தோஷமா இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இன்று நாம் வாசித்த அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. கடைசி நாளிலே சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொடுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளுடைய மூடியிருக்கிற மூடலையும் அந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அப்படியானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடைசி விருந்துக்காக நாம் எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே பாடுகளை சகிக்க நாம் ரெடியாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய சந்தோஷம் என்னவென்றால், இந்த உலகத்திற்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொண்டு வந்தது. அதாவது bringing salvation to mankind is joy to the Jesus Christ. எல்லா மக்களும்
அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் வரை அவர் இன்னும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். இப்பொழுதும் நாம் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமானால் பரலோகத்தில் எப்படி சந்தோஷம் ஏற்படுகிறது என்பதை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவி நிமித்தமும் பரலோகத்திலே சந்தோஷம் ஏற்படுகிறதை நாம் காண முடிகிறது. அதிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் ஒருவர் ஒரு ஆட்டை இழந்து போகிறார். அந்த இழந்து போன ஆட்டை கண்டுபிடித்து அதன் மூலமாக சந்தோஷப்படுகிறதை நாம் காண முடிகிறது. ஒரு ஸ்திரீ தன்னிடத்தில் உள்ள அந்த காசை இழந்து விடுகிறார். அந்த காசை கண்டுபிடித்து அதன் மூலமாக சந்தோஷப்படுகிறதை நாம் காண முடிகிறது. அதே போல அந்த கெட்டகுமாரனுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் பார்ப்போமானால் there is great joy in heaven when a sinner turns from his sin. அதாவது ஒரு பாவி அந்த இடத்திலிருந்து மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது. அப்படியானால் அவருடைய சந்தோஷத்தை பெற்ற நாம் அந்த சந்தோஷத்தை காத்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய கடமை என்பது என்ன என்று நாம் பார்ப்போமானால், நாம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்தாரோ நாம் நம்மை நாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நித்திய சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? நிறைய மக்கள் இன்னும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை. நாம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்திலே அந்த தேவனால் கொடுக்கப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் கழிவுறுகிற அந்த சந்தோஷம் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே நாம் அப்படிப்பட்ட சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்போமானால் இந்த உலகத்திற்கு அவருடைய வார்த்தைகளை நாம் எடுத்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி அன்று அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டதோ, இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டதோ, அதே போல எல்லா ஜனத்திற்கும் மீட்பின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கப்படுகிற அந்த நற்செய்தியை நாம் எடுத்து செல்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த ஓய்வு நாளிலே அவரிடத்திலே சந்தோஷமா இருக்கிறோமா? அதே போல அவருடைய வாக்கு தத்தங்களை கைக்கொண்டு அதன்படி நடக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி அவர் நமக்கு இந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டு வந்தாரோ, வேத வாக்கியங்கள் நிறைவேற, அவருடைய வாக்கியங்கள் நிறைவேற நாம் இந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் காண கடமைப்பட்டிருக்கிறோம். சிஷ்யர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே கஷ்டப்படுகிறார்கள். தேவன் அவர்களோடு இருக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு பயந்து ஒடுங்கி இருந்தார்கள். ஆனாலும் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 24ஆம் வசனம் கடைசி 3 வசனங்களை நாம் பார்ப்போமானால், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார், அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 24ஆம் வசனம் 51 53 வரை உள்ள வசனங்களை பார்ப்போமானால், அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியானால் நாம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மிடத்திலே பெற்றிருக்கிறோமா? அனுதினமும் நாம் சந்தோஷத்திலே இருக்கிறோமா? அனுதினமும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோமா? அனுதினமும் நம்மிடத்திலே இந்த சந்தோஷத்தை பெறாத மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அவர்களும் அந்த நற்செய்தியை அறிந்து கொள்ள எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சந்தோஷத்தை கொண்டு வந்தாரோ அதை அந்த மக்களும் அறிந்து கொள்ள நாம் சரியான காரியங்களை செய்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது அவருடைய அந்த நற்செய்தி மற்றவர்களுக்கு சென்றடைய நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை குறித்து சிந்திப்போம். இதே நற்செய்தி எல்லா மக்களுக்கும் சென்றடையும் பொழுதுதான் தேவன் மகிமைப்படுவார், பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்பேற்பட்ட அந்த காரியங்களை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அதை குறித்து சிந்தித்து தேவன் தாமே நம்மை அந்த அவருடைய அந்த தீர்மானத்தின்படி, அவருடைய அந்த ரட்சிப்பின் அந்த
திட்டத்திலே அவரோடு நாம் இணைந்து ஜீவிக்க, அவரோடு நாம் இணைந்து செயல்பட தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக செல்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு சந்தோஷம் ஆண்டவரே உடைய மூலமாக வந்தது. நீர் வேத வசனங்களை நிறைவேற்றினீர், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திலே வந்தீர் ஆண்டவரே. இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோமே சுவாமி. நாங்கள் அனைவரும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுதினமும் களி கூறுகிற அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபைதான். எங்கள் குறைகள், எங்கள் மீது எங்களில் இருக்கிற கவலைகள் மற்றும் அநேக உலக பிரகாரமான காரியங்கள் உம்முடைய சந்தோஷத்தை எங்களுக்கு எடுத்து கூறுமானால் அவைகளை விட்டு கடந்து போக எங்களுக்கு நல்லைப்படும். உடத்தில் விசுவாசமாக இருக்க திருவிதார் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மோடு ஒரு நல்ல ஃபெலோஷிப், அதாவது ஒரு ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்க எங்களுக்கு திருவிதார். இன்னும் ஆண்டவரே, இந்த சந்தோஷத்தை பெறாத அநேக மக்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே உடைய அந்த சந்தோஷத்தின் நற்செய்தி அவர்களுக்கு சென்றடைய எங்களால் இயன்ற காரியங்களை செய்ய எங்களுக்கு வெள்ளைப்படும். நீரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுள் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உணர்ந்து நாங்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும், எல்லா பாடுகளிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சகிக்க நீர் எங்களுக்கு வைத்து போன அடிச்சூடுகளை பின்பற்றி நடக்க எங்களுக்கு வெள்ளைப்படும். உடைய ரட்சிப்பின் சந்தோஷம் கடைசி நாள் வரை, உடைய வருகை வரை எங்களுக்கு